அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் நெகேமியாவின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். நெகேமியாவின் முன்னுரை. நெகேமியா என்னும் நூல் எஸ்ரா நூல்றை போனது. குறிப்பேட்டின் தொடர்ச்சியாக, அதாவது நாலாவது தொடர்ச்சியாக நெகேமியா பாரசீக தலைநகரான சூசாவில் மன்னர் அகஸ்தஸ்தாவுக்கு பணவெடுக்கிறராக இருந்தார். சொந்த நாடு திரும்பிய இஸ்ரேல் மக்களின் ஈழ்நிலையை கண்டு வருத்தமுற்றார். பாரசீக மன்னரால் யூதா நாட்டின் ஆளுநராக நியமனம் பெற்றார். பாழடைந்து கிடந்த எருசலேம் நகரின் மதிலை பல எதிர்ப்புகளிடையே மனம் தளராது கட்டி எழுப்பினார். சமய சமூக சீர்திருத்தங்களை இஸ்ரேல் மக்களிடையே செய்தார். இவரது காலத்தில் சட்ட வல்லுநரான எஸ்ரா திருச்சட்டத்தை மக்கள் முன் வாசிக்க, மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உடன்படிக்கையின்படி வாழ உறுதி பூண்டனர். இறைவனின் உதவியின்றி தம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நெகேமியா உணர்ந்திருந்தார். எனவே அவர் பலமுறை இறைவனிடம் மன்றாடினார். அவர் உள்ளத்தினின்று எழுந்த மன்றாடுகள் பல இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. இந்த நூலின் உட்பிரிவுகள்: நெகேமியா எருசலேமுக்கு வருகிறது, எருசலேம் நகரின் மதில்கள் திரும்ப கட்டப்படுதல், திருச்சட்டம் வாசிக்கப்பட்டு உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுதல், நெகேமியன் பிற செயற்படல் ஆகிய உட்பிரிவுகளோடு நெகேமியன் புஸ்தகத்தை நாம் வாசிக்க தொடங்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் முதலாம் பகுதி. எருசலேம் குறித்து நெகேமியா கவலைப்படல். அக்கல்யா மகனான நெகேமியா கூறியது: 20ஆம் நூற்றாண்டின் கிசிலேவு மாதத்தில் நான் தலைநகரான சூசாவில் இருந்தேன். அப்பொழுது என் சகோதரர்களில் ஒருவரான அனனியாவும் சில ஆண்களும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அடிமைதனத்திற்கு தப்பித்துக் கொண்டு உயிரோடு இருக்கும் யூதர்களை பற்றியும் எருசலேமை பற்றியும் அவர்களை விசாரித்தேன். அதற்கு அவர்கள், அடிமைதனத்திற்கு தப்பித்து கொண்டு அம்மாநிலத்தில் உயிரோடு இருப்பவர்கள் பெரும் துயரமும் சிறுமையும் அடைகிறார்கள். எருசலேமின் மதில்கள் தகர்த்தெறியப்பட்டுள்ளன, அதன் வாயிற் கதவுகள் தீக்கு இரையாகிவிட்டன என்று கூறினர். இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். பல நாள்கள் துக்கம் கொண்டாடினேன். மேலும் நான் நோன்பிருந்து விண்ணக கடவுளின் முன் மன்றாடினேன். விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, பெரியவரும் அஞ்சுதற்கு உரியவரும் ஆனவரே, தமக்கு அன்பு காட்டுபவர்களிடமும் தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடமும் உடன்படிக்கையையும் இரக்கத்தையும் காப்பவரே, ஊழியர்களாகிய இஸ்ரேல் மக்களுக்காக இரவும் பகலும் இன்றும் முன் மன்றாடுகிறேன். இஸ்ரேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறேன். அடியேனுடைய மன்றாட்டை கேட்பதற்கு செவிகள் திறந்திருப்பதாக, கண்கள் விழித்திருப்பதாக. நானும் என் தந்தை வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு எதிராக முறைகேடாக நடந்து கொண்டோம். உமது ஊழியரான மோசேக்கு தந்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீதி முறைமைகளையும் கடைபிடிக்கவில்லை. ஊழியரான மோசேக்கு நீர் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தவர்களும் நீங்கள் நேர்மையற்றவர்களாக இருப்பீர்களே ஆகில் உங்களை மக்களிடையே சிதறடிப்பேன். இருப்பினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து என் கட்டளைகளை பின்பற்றி நடப்பீர்களாகில் நீங்கள் உலகின் கடையெல்லைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பினும் அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்த்து எனது பெயர் விளங்கும் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட இடத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். உமது பேராற்றலாலும் கைவன்மையாலும் நீர் மீட்டவும் மக்களும் ஊழியர்களும் இவர்களே. ஆண்டவரே, ஊழியனான அடியேனின் மன்றாட்டையும் உமது பெயருக்கு அஞ்சி நடக்க விரும்பும் ஊழியர்களின் மன்றாட்டையும் கேட்டருளும். ஊழியனாகி எனக்கு இன்று வெற்றியை அருளும். இம்மனிதர் எனக்கு இரக்கம் காட்ட செய்தருளும். அப்பொழுது நான் மன்னருக்கு பானம் பரிமாறுவோனாக இருந்தேன். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் பகுதியையும் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். நெகேமியா எருசலேமுக்கு வருதல்.
மன்னர் அர்த்தசஸ்தாவின் 20ஆம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சரசம் வைக்கப்பட்டிருந்தது. நான் திராட்சரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்போது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாயிருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே. இது மனவேதனையே அன்றி வேறொன்றும் இல்லை என்றார். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீரூடி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும் போது, அதன் வாயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் பொழுது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால், உமது பார்வையில் தயவு கிடைத்தால், என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன். அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாள்கள் ஆகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனம் இருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரத்தீஸின் அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டும் என மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர் மதில்களின் கதவுகளுக்கும் நான் தங்கவிருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலாளரான ஆசாப்புக்கு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். யூப்ரத்தீஸின் அக்கறை பகுதியின் ஆளுநர்களிடம் வந்து மன்னரின் மடல்களை அவர்களிடம் தந்தேன். மன்னரோ என்னோடு படைத்தலைவர்களையும் குதிரை வீரர்களையும் அனுப்பி வைத்திருந்தார். ஓரோனியனான சன்பாலாற்றும் அரச அலுவலனும் அம்மோனியனுமான தோபியாவும் அதை கேள்வியுற்ற பொழுது, இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை செய்ய ஒருவன் வந்துவிட்டானே என்று எரிச்சலுற்றனர். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் தங்கி இருந்தேன். நான் எருசலேமுக்கு செய்யுமாறு கடவுள் என் உள்ளத்தில் தூண்டியிருந்த எதையும் நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை. ஓரிரவு நான் எழுந்து சில ஆள்களுடன் புறப்பட்டு சென்றேன். நான் ஏறி சென்ற விலங்கை தவிர வேறொரு கால்நடையும் என்னிடமில்லை. நான் இரவில் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக வெளியே சென்று நரி நீரூற்றை கடந்து குப்பை மேட்டு வாயிலுக்கு வந்தேன். அங்கிருந்து இடிந்து கிடந்த எருசலேமின் மதில்களையும் தீக்கிரையாக்கி இருந்த அதன் கதவுகளையும் பார்வையிட்டேன். அங்கிருந்து ஊருணி வாயிலுக்கும் அரசனின் குளத்திற்கும் சென்றேன். ஆனால் நான் சவாரி செய்த விலங்கு செல்ல பாதை இல்லை. எனவே இரவிலே நான் ஆற்றோரமாக நடந்து சென்று மதில்களை பார்வையிட்ட பின் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக திரும்பி வந்தேன். நான் எங்கு சென்றேன் என்றும் என்ன செய்தேன் என்றும் அலுவலர் ஒருவருக்கும் தெரியாது. ஏனெனில் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் உயர்குடி மக்களுக்கும் அலுவலர்களுக்கும் வேலையில் ஈடுபடவிருக்கும் ஏனையோருக்கும் அதுவரை ஒன்றையும் நான் சொல்லவில்லை. பின்னர் நான் அவர்களை பார்த்து, எவ்வித இழி நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும், எருசலேம் பாழடைந்து கிடப்பதையும், அதன் வாயிற் கதவுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதையும் நீங்களே பாருங்கள். எனவே இனியும் நமக்கு சிறுமை வராதபடி எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்புவோம், வாருங்கள் என்று சொன்னேன். என் கடவுளின் அருட்கரம் என்னோடு இருக்கிறதையும் மன்னர் எனக்கு உரைத்ததையும் அவர்களுக்கு சொன்னேன். அவர்களும் வாரும் கட்டுவோம் என்றனர். நற்பணி செய்ய தங்களை தயார் செய்து கொண்டனர். ஓரோனியனான சன்பாலாற்றும் அரச அலுவலனும் அம்மோனியனான தோபியாவும் அரபியனான கேசேமும் கேள்வியுற்று எங்களை எள்ளி நகையாடினர். நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள்? நீங்கள் மன்னருக்கு எதிராக கலகம் செய்ய போகிறீர்களா
என்று கேட்டனர். நானோ அவர்களுக்கு மறுமொழியாக, விண்ணக கடவுள் தாமே எங்களுக்கு வெற்றி அளிப்பார். அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் கட்டட வேலையை தொடங்க போகிறோம். உங்களுக்கு எருசலேமில் பங்கில்லை, உரிமை இல்லை, நினைவு சின்னமும் இல்லை என்றேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நெகேமியாவின் புத்தகம் 1 மற்றும் 2 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்து ஆதரவு அளியுங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.